மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ஷயா திருஞான சம்பந்தம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவரையும் இசையையும் பிரிக்க முடியாதுன்னே சொல்லலாம். இவரை மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் அவர் குடும்பத்தையும் இசையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர்ல ஆரம்பிச்சு இவங்க அம்மா, இவங்க குடும்பத்துல பல பேரும் இந்த இசையோட சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்காங்க. ஸோ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஜிவி பிரகாஷ். ஆமாங்க, இன்னையோட ஜிவி பிரகாஷ் அவரோட சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ணி 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் 18 இயர்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்டை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக ஒருத்தரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாலே அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு அப்படின்றது மேண்டேட்ரியாக அதில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். இவர் வந்து ஜூன் 13, 1987 நம்ம சென்னையில தான் பிறந்து வளர்றாரு. இவர் பேசிக்காவே சென்னை பையன்றதும் எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஃபேமிலி யார் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அக்கா மகன் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஏஆர் ரஹ்மானுடைய அக்கா ரெஹானா அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் மகனா தான் பிறந்திருக்காரு. இவரோட தங்கச்சி தான் பவானி ஸ்ரீ. இவங்களும் கூட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விடுதலை படத்துல அவங்க ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் பவானி ஸ்ரீ, இவங்களோட ஒரே தங்கச்சி. இவங்க ஜிவி பிரகாஷ் அவங்களோட தங்கச்சி, இவங்க 2 பேர் தான் இவங்க ஃபேமிலியில. இவங்களோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கர்னே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அக்கா மகன் அப்படின்ற ஒரு இதை மட்டும் வச்சுட்டு சினிமா துறையில ஜிவி பிரகாஷ் வரல. ப்ராப்பரா மியூசிக் ஸ்கூல் போய் பல விஷயங்கள் மியூசிக் ரிலேட்டடா கத்துக்கிட்டு பல டிகிரிஸ் மியூசிக் ரிலேட்டடா முடிச்சுட்டு தான் அவரோட கெரியரை சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் முதலா 2006 வெயில் அப்படின்ற படம் மூலியமா மியூசிக் டைரக்டரா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவர்கள் எடுத்த ஜென்டில்மேன் படத்துல 1993 ஏஆர் ரஹ்மான் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ அப்போ சின்ன குழந்தையா வந்து சிக்கு புக்கு ரயிலு அந்த பாட்டை பாடியிருப்பாரு. அப்போ நமக்கு தெரியாது அந்த குட்டி பையன் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் தான் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனா வளர்ந்து இவ்வளோ திறமைசாலியா இருந்து நம்ம தமிழ் சினிமாவே ரூல் பண்ணிட்டு இருக்க ஜிவி பிரகாஷ். 2006 வெயில் படத்துல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே பல படங்களுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து இசையமைச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வெற்றிமாறன், ஜிவி பிரகாஷ் இவங்களோட கூட்டணின்றது பயங்கர ஹிட் ஆகும். பொல்லாதவன்ல ஆரம்பிச்சது ஆடுகளம், அசுரன், இப்படி பல படங்கள் சொல்லிட்டே போகலாம். இவங்களோட கூட்டணியில வந்த படங்கள் எல்லாமே மியூசிக்காவே ஆல்பமே ஹிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படத்துல 5 பாட்டு இருக்கு அப்படின்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய 5 பாட்டுமே ஹிட் ஆயிடும். ஏன்னா வெற்றிமாறன், ஜிவி பிரகாஷ் அவங்களோட கூட்டணி அப்படி. இதுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அப்போ ஜிவி பிரகாஷ் சின்ன படங்களுக்கு மியூசிக் போட்டுட்டு இருந்தவர். அப்போ வெற்றிமாறன் அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண போறேன், அதுல நீங்க தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசி வச்சதாகவும், அதன் பிறகு வெற்றிமாறன் வந்து வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட அக்கம்பெனி பண்ணி அந்த மூவியை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பவே கால் பண்ணி ஜிவி பிரகாஷ் கிட்ட இந்த மாதிரி நான் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிச்சிட்டேன், இந்த படத்துக்கு வேற ஒருத்தர் பண்ணிட்டாரு, ஸோ கண்டிப்பா நீங்களும் நானும் சேர்ந்து ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவரே ஒரு நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கள் வந்து என்கிட்ட அந்த படம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டாரு அப்படின்லாம் அவர் கன்வே பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் வெற்றிமாறன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே கண்டிப்பா அவர் ஒரு படம் பண்ணா நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னா யோசிக்காம கண்டிப்பா மியூசிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் அந்த பொல்லாதவனோட காம்போ வந்துச்சு, வெற்றிமாறன், ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய காம்போ. அந்த படத்துல பல்சர் வண்டி தான் முக்கியமான கதை. அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க அந்த பல்சர் பைக்குக்கு. இப்போ வரைக்குமே பல பேர் பல்சர் பைக் வச்சிருக்கவங்கள அந்த வண்டி நிறுத்தும் போது ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா, அந்த பிஜிஎம் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கெரியர்லேயே பயங்கரமான பிஜிஎம்னா அது ஒன்று கண்டிப்பா சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம், இவரோட வாழ்க்கைன்னு சொல்லலாம், எல்லாத்துலேயுமே மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னா அது 1000ல் ஒருவன் தான். அந்த பிஜிஎம் போட்டுட்டு இப்போ வரைக்குமே எல்லாரும் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம நாடு சார்ந்து, இல்லை நம்ம கோவில் திருவிழா, இல்லை நம்ம கல்ச்சர் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வீடியோ ஏதாவது எடுக்கிறாங்க, எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1000ல் ஒருவன் பிஜிஎம் இல்லாமல் இருக்கவே இருக்காது.
அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்த மித்த பாடல்களுமே பயங்கரமான ஹிட்னே சொல்லலாம். அந்த படம் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கெரியர்லயே ஒரு சிறந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்த புதுசுல பெருசா யாரும் அதை பத்தி பேசல, பாராட்டல அப்படின்னாலுமே நாட்கள் போக போக தான் 1000ல் ஒருவன் படத்துடைய அருமையும் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகுதான் 1000ல் ஒருவன் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் போட்ட எஃபோர்ட்டுமே வெளியே வர ஆரம்பிச்சது. எப்படி வெற்றிமாறன் ஜிவி இவங்களோட காம்போல வந்த படங்கள்லாம் ஹிட்டோ அதே மாதிரி தான் செல்வராகவன் ஜிவி இந்த காம்போவும் ஒரு மாதிரி கிளாசிக் ஹிட்னே சொல்லலாம். 1000ல் ஒருவன் இந்த காம்போல வந்த படம் தான். அதன் பிறகு மயக்கம் என்ன அந்த படம் யாராலையுமே மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டுமே இப்ப வரைக்கும் பல பேரோட பிளேலிஸ்ட ரூல் பண்ணுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்த காம்போ தான் செல்வராகவன் ஜிவி பிரகாஷ் இந்த காம்போ. அதன் பிறகு அட்லி ஜிவி பிரகாஷ் இந்த காம்போல 2 படங்கள் வந்திருக்கு. அந்த 2 படங்கள்ல வந்த ஆல்பமுமே மொத்த ஆல்பமே ஹிட்னு சொல்லலாம். ஒன்னு ராஜாராணி, இன்னொன்னு தெரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பல இயக்குனர்கள் கூட சேர்ந்து பல படங்கள்ல அதாவது 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் இசையமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சில படங்கள் வந்து மொத்த ஆல்பமே ஹிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இவர் வந்து இப்பதான் கெரியர் ஆரம்பிக்கிற சின்ன சின்ன டைரக்டர்ஸ் கூடலாம் யோசிக்காம சேர்ந்து ஒர்க் பண்ணி இவரோட மியூசிக்குன்னே தனியா ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாமும் அந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக புதுசா டெபியூ பண்ற டைரக்டர்ஸ் கூட சேர்ந்தும் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன அமரன் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது மின்னலே இந்த பாட்டை தான் நம்ம எல்லாரோட மைண்டையுமே ரூல் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இவரோட மியூசிக் கெரியரை பத்தி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று இவர்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா இவரோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தா நினைக்கக்கூடியது, மக்கள் ரசிக்கக்கூடியது இவருடைய வாய்ஸ்ல வரக்கூடிய அந்த ரொமான்டிக்கான சாங்ஸ் தான். அதுவும் ஜிவி பிரகாஷ் அவர்களும் அவங்களுடைய முன்னாள் மனைவியான சைந்தவி அவர்களும் சேர்ந்து பாடி இவங்க 2 பேரும் ஒரு பாட்டை பாடுறாங்கன்னா கண்டிப்பா அந்த பாட்டு கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு சொல்லலான்ற அளவுக்கு இவங்க காம்போல வந்த பல பாடல்கள் பயங்கரமான ஹிட்னே சொல்லலாம். இப்படி மியூசிக் டைரக்டரா கலக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல நடிகராகவும் வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. 2015ல் டார்லிங் படம் மூலியமா நான் மியூசிக் மட்டும் இல்ல ஹீரோயிசமும் பயங்கரமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அதை தொடர்ந்து த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, பென்சில், ப்ரூஸ்லி, அடியே, பேச்சுலர் மாதிரியான பல படங்களை நடிச்சிருக்காரு. அதுவும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர்னே சொல்லலாம். சில ஹீரோஸ் வந்து நான் இந்த ஜானர்ல மட்டும்தான் நடிப்பேன், இந்த ஜானர்லாம் தொடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோஸே சொல்லும்போது மியூசிக் டைரக்டரா உள்ள வரவர் இந்த ஜானர் அந்த ஜானர் இல்லாம எல்லா ஜானர்லயுமே பூந்து ஒரு விளாசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லா ஜானருமே தொட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான் அவருடைய ஆக்டிங் கெரியரும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மியூசிக் கெரியர் ஒரு பக்கம், ஆக்டிங் கெரியர் ஒரு பக்கம், ஃபேமிலி லைஃப் ஒரு பக்கம்னு ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவருடைய ஸ்கூல் மேட்டான ஸ்கூல் ஃப்ரெண்டான சைந்தவியை வந்து ரொம்ப காலமா லவ் பண்ணி 2013ல் வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியான கப்பிள்ஸாக தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்க. இவர் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேபேக் சிங்கர். இவங்களுடைய லவ் வந்து வீட்டில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்லேயுமே ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு 2020ல் அன்மீன ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அது வரைக்குமே ரொம்ப சகஜமா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்த இவங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படின்றது ஒரு கட்டத்துல வந்து பிரேக் ஆகுது. எப்போ அப்படின்னா 2023 May 13 அப்போ வந்து 2 பேருமே செப்பரேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்டர் ஒன்று போடுறாங்க. ஸோ இதுக்கு பேசிக்கா சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன ரீசனா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஜிவி பிரகாஷ் வந்து ஆரம்பத்தில் மியூசிக் டைரக்டராக தான் இருந்தார். போக போக ஹீரோ ஆனார், ஓகே. ஆனால் பேச்சுலர் படத்தில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்டிமேட்டான சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது சைந்தவிக்கு பிடிக்காததால நீங்கள் மியூசிக் மட்டும் பண்ணுங்க, ஆக்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் அதையும் கேட்காம ஹீரோவாக படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ரொமான்டிக் ஜானர்ஸை வந்து அதிகமாக சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற ஒரு ரீசன்னால ஆரம்பத்தில் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது, மனஸ்தாபம் ஆரம்பிக்குது. அது போக போக பெருசாகி டிவோர்ஸில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் கூட சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ 9 years ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்த மேரேஜ் லைஃபு ஸோ இப்போ பிரேக் ஆகிடுச்சு. இப்போது இவர் இண்டிவிஜுவலாக தனியாக தான் இருக்கார். அவங்களும் அவங்க குழந்தை கூட தனியாக தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்னென்ன பண்ணார், என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். அவர் கெரியரில் அவர் இப்போது 50 படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் முக்கால்வாசி ஆல்பமே ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும்.
இவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு, 3 சைமா அவார்டு வாங்கியிருக்காரு. இப்படி அவார்டுகளையும் ஒரு பக்கம் வாங்கி குமிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னா கண்டிப்பா அது ஜிவி பிரகாஷ்னு தான் சொல்லணும். 18 இயர்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் பல வருஷங்கள் நம்மளையும் சரி, தமிழ் சினிமாவையும் சரி ரூல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இருக்கு. நன்றி.